இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா? இப்போ இ-காமர்ஸ் பிஸ்னஸ் பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் வருமா? அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முன்னாடிலாம் நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க கடைக்கு போய் வாங்குவோம். இல்லைனா நம்ம தெருவுக்கு நிறைய பொருட்கள் வரும், வாங்கிப்போம். அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்தோடனே நம்ம பக்கத்தில் கிடைக்காத பொருட்களை வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருந்தோம். இப்போ குவிக் காமர்ஸ் வந்துருச்சு. நமக்கு அன்றாட தேவையான பொருட்கள், கிராசரிஸ்லேருந்து பால்லேருந்து எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது குவிக் காமர்ஸ். ஸோ இது வந்து குறைய போகிறதில்ல. இனிமேல் வரக்கூடிய எல்லா நாட்களையுமே நம்ம வந்து ஆன்லைனை தேடி தான் இல்லை மக்கள் போக போகிறாங்க. இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இ-காமர்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்குன்னு. ஸோ இ-காமர்ஸ் பண்ணால் லாபம் வருமா? அது வந்து ரிஸ்க்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா பிஸ்னஸும் மாதிரி தான். இந்த பிஸ்னஸ் எனக்கு கண்டிப்பாக லாபம் கொடுத்துரும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஒரு பிஸ்னஸ் வந்து நல்லா போகக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருந்தாலுமே ஒரு சம் ஃபேக்டர்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா லாஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பிஸ்னஸில் வந்து நமக்கு கண்டிப்பாக லாபம் கிடைக்கும் அப்படின்னு யாராலுமே 100% சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இ-காமே. மற்ற பிஸ்னஸில் ரிஸ்க் இருக்கும், அதே மாதிரி இ-காமர்ஸில் ரிஸ்க் இருக்குது. மற்ற பிஸ்னஸில் ப்ராஃபிட் வரும், அதே மாதிரி இ-காமர்ஸ்லேயும் ப்ராஃபிட் வரும். நிறைய பேருக்கு இல்லாத ஒரு குவாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா பேஷன்ஸ். நான் போட்ட உடனே எனக்கு அமௌண்ட் வந்துருமா, இல்லை மாதத்தில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் ரொம்ப டிலே பண்ணிட்டே இருப்பாங்க. பிஸ்னஸ் மென்டாலிட்டி என்னென்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து யோசிச்சோம் அப்படின்னா அதுக்கான பிளானை பண்ணிவிட்டு டக்குன்னு அதுக்குள்ளே உள்ளே இறங்கி பண்ணுறது தான். பட் நிறைய பேர் யோசிச்சிட்டே இருப்பாங்க, இப்போ பண்ணலாமா வேண்டாமா, ஜிஎஸ்டி எடுத்தால் என்னாகும் பயந்துட்டு இருப்பாங்க. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுல நம்ம நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் டக்குன்னு ஒரு ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகளை இறங்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும். ப்ராடக்ட் எனக்கு ஹிட் ஆகலை அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை தூக்கி போட்டுட்டு அடுத்த ப்ராடக்ட் நோக்கி ஓடிட்டே இருக்கணும். ஐயோ நான் ப்ராடக்ட் வந்து போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பயந்துகிட்டே இருந்தால் யாருமே எந்த பிஸ்னஸுமே பண்ண முடியாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு குவாலிட்டி என்னென்னா, தோல்வியை பார்த்து பயப்படக்கூடாது. கீழே விழுந்தாலுமே எந்திரிச்சு ஓடுற அளவுக்கு தெம்பு இருக்கணும். அவங்களால மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இ-காமர்ஸ்க்கும் அது அப்ளை ஆகும். ஒரு ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஹிட் ஆகலை அப்படின்னா அடுத்த ப்ராடக்ட் தூக்கி போயிட்டே இருக்கணும். எல்லா பிஸ்னஸும் மாதிரி இ-காமர்ஸ்லேயும் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. கஸ்டமர் ரிட்டர்ன், ஆர்டிஓ ரிட்டர்ன், அமேசான், ஃப்ளிப்கார்ட்டோட கமிஷன் ஃபீஸ், அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அந்த மாதிரி இருக்கும், டெலிவரி சார்ஜ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகளும் இ-காமர்ஸில் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி சரியான ஸ்ட்ராட்டஜி மூலமாக நம்ம போகும்போது இ-காமர்ஸ்லேயும் நம்மளால் ப்ராஃபிட் கண்டிப்பாக பார்க்க முடியும். இப்போ நான் சொன்ன எல்லா குவாலிட்டிஸுமே உங்கள்கிட்ட இருக்குது, இல்லைனா அந்த குவாலிட்டிஸ்லாம் நான் அடாப்ட் பண்ண தயாராக இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக இ-காமர்ஸ் பண்ணலாம்.